वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतिदुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। जयत्याश्रितसन्त्रास द्वान्तविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः वन्दे बृन्दावनचरम् वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम வைஜயந்தி விபூஷணம். நமஸ்பாயை. இன்றைய தினம் ஸ்ரீ ராகவ யாதவீயத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 23 இருந்துருக்கும். இந்த ஸ்லோகத்தை ரெண்டு கிரமமா நம்ம பார்க்கறோம். முதல்ல அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல பார்க்கும் பொழுது ஹனுமானோடும் சுக்ரீவனோடும் ராமர் சேர்தல், அதாவது அனுமானுடைய நட்பு சுக்ரீவனுடைய அந்த நட்பானது ஏற்படுறது அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்கிறார். அதே 23வது ஸ்லோகத்தை நம்ம பிரதிலோமமா பார்க்கும் பொழுது பிரத்யும்னன் மூர்ச்சை தெளிதல். ஏன்னா போன 22வது ஸ்லோகத்துல பிரத்யும்னன் யுத்தத்துல மூர்ச்சையானது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படி மூர்ச்சையான அந்த பிரத்யும்னன் இந்த 23வது ஸ்லோகம் பிரதிலோமமா பார்க்கும் பொழுது அவருடைய மூர்ச்சை தெளிதல், அதாவது புத்துணர்வெழுச்சி அடைகிறான். யாரு? பிரத்யும்னன். அப்படிங்கிறதான தாத்பரியத்தை கொண்ட இந்த 23வது ஸ்லோகம் ரெண்டு கிரமத்தை பார்க்க போறோம். முதல்ல அனுலோமம் அப்படிங்கிற கிரமத்துல அது என்ன ஸ்லோகம், அதனுடைய பதச்சேதம், அன்வயம், பாவார்த்தம் பார்க்கலாம். அனுமானோடும் சுக்ரீவனோடும் ராமர் சேர்தல் அப்படிங்கிறதான பாவார்த்தம் இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு கிடைக்கிறது. என்ன ஸ்லோகம் அது? ஆரிதோய தபஹா ராமாவியோகே அனகவாயுஜா தம் ருமாமஹிதா அபேதாமோதா அசாரஜ்ஞா ஆமயஹ. ஆரிதோய தபஹா ராமாவியோகே அனகவாயுஜா தம் ருமாமஹிதா அபேதாமோதா அசாரஜ்ஞா ஆமயஹ அப்படிங்கிறது ஸ்லோகம். பதச்சேதா ஹாரிதோய தபஹா ராமாவியோகே அனகவாயுஜா தம் ருமாமஹிதா அபேதாமோதா அசாரஜ்ஞா ஆம யஹ இதி பதச்சேதः அथवा பதவிபாகः. இப்ப நம்ம அன்வய கிரமத்தில் எழுதிக்க போறோம். அதுல முதல் பதம் என்ன எடுக்கிறோம்? ஹாரிதோயதபஹ. ஹாரிதோயதபஹ ஹாரிதோயதபஹ அடுத்தது அனகவாயுஜஹ. அனகவாயுஜஹ ராமாவியோகே. ராமாவியோகே யஹ. யஹ அசாரஜ்ஞஹ. அசாரஜ்ஞஹ அபேதாமோதஹ. அபேதாமோதஹ ருமாமஹிதஹ. ருமாமஹிதஹ தம். தம்
ஆம, கடைசியா ஆம அப்படிங்கிற கிரியாபதம். ஆமனா அடைந்தார்னு அர்த்தம். இப்போ யாரு? ராமர் அடைந்தார். சரி, இப்போ ஒண்ணுனா பார்த்துட்டு இருக்க போறோம். என்ன அப்படின்னாக்கா, ஆரிதோயதபகான். இப்போ இங்க அனுமானோடும் சுக்ரீவனோடும் ராமர் சேர்ந்தார். எதன் பிறகு அப்படின்னாக்கா, சீதையை பிரிந்த பின். இது எல்லாமே நிகழ்றது எப்போ? சீதையை பிரிந்த பின்னாடி ராமர் ஹனுமானோடும் சுக்ரீவனோடும் சேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது ராமனை பற்றி 3 வார்த்தைகள் குறிப்பிடுறார். அதன் பிறகு சுக்ரீவனை பற்றி ஒரு 3 வார்த்தைகள் குறிப்பிட்டார். சொல்ல முடிச்சதுக்கு அப்புறமா இப்படிப்பட்ட ராமர் அப்படிப்பட்ட சுக்ரீவனை அடைந்தார். ராமர் எப்படிப்பட்டவர் 3 வார்த்தையில சொல்றார் அப்படின்னாக்கா, முதல்ல ராமர் மனம் கவரக்கூடிய மேகவண்ணன் இல்லையா? மேகசியாமகா சொல்றோம் இல்லையா? அது எப்படி இருக்கு? மனதை கொள்ளடிக்கக்கூடியதாக இருக்கு, கவரக்கூடியதாக இருக்கு. அதுக்குதான் ஆரிதோய தபஹா. தோயம்னா ஜலம். இப்போ ஜலம் நமக்கு எப்படி கிடைக்கிறது? மழை மூலமா கிடைக்கிறது. அந்த மழை எப்படி இருக்கும்னாக்கா, மேகங்கள்லாம் திரண்டு ஒன்னா இருந்து நீருண்ட மேகம் போல் இருக்கும் பொழுது கருமை நிறமா காணப்படும் இல்லையா? நம்ம மேகத்துல மழை பெய்யறதுக்கு முன்னாடி பார்த்தோமேனா அப்படியே இந்த ஜலம்லாம் ஒன்று சேர்ந்து மேகம்லாம் ஒன்னா இணைஞ்சி கருமை நிறமா ஒரு நிறம் காணப்படும் பாருங்க. அந்த மாதிரி நீருண்ட மேகம் போல ஒளிரக்கூடியவன் ராமன். அது எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? மனதை கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதனால மனதை கொள்ளை கொள்ளும் நீருண்ட மேகம் போல ஒளிரக்கூடிய ராமன். ஆரிதோய தபஹா. தபஹான மேகத்துக்கு பேர். அது எப்படி இருக்குனாக்கா, அந்த நீருண்ட மேகம் போல, தோயம்னா ஜலம், நீருண்ட மேகம் போல அந்த நீரை சுமந்து வரக்கூடிய மேகம், அந்த மேகத்தை போல ஒளிரக்கூடியவனான ராமன். அது எப்படி இருக்கு? மனதை கொள்ளை கொள்ளும்படியா இருக்கு. ஆரிதோயதபகா, மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய நீருண்ட மேகம் போல ஒளிர்கிறான். யாரு? ராமன். அதனால அவன் மனம் கவர் மேகவண்ணன் அப்படிங்கிறதாக முதல்ல சொல்ற. ராமனை பத்தி 3 வார்த்தை இல்லையா? அதுல முதல்ல என்ன சொல்ற? ஆரிதோயதபான்றதுனால அவன் மனம் கவர் மேகவண்ணன் அப்படிங்கிறதாக குறிப்பிட்டார். சரி, அடுத்து என்ன இருக்குனாக்கா, அவன் எப்படி இருக்கான் அப்படின்னாக்கா, ராமாவியோகே. ராமாவியோகேன்னா என்ன அர்த்தம்னாக்கா, ராமானா யாரு? சீதையை குறிக்கும். ராமஹனா ராமன், ராமா அப்படின்னாக்கா சீதையை குறிக்கும். அந்த சீதையை வியோகே, பிரிந்தவளாக இருக்கிறான். அழகான, ஏன்னா ராமஹான்ற பதத்துக்கு அழகுன்னு அர்த்தம். அதே ஸ்ரீலிங்கமா பிரயோகம் பண்ணிக்கும் ராமான்னு சொல்லும் பொழுது சீதையை குறிக்கும். ஆனா அர்த்தம் என்னவோ ஒண்ணுதான், அழகிய. அந்த அழகியான சீதையனுடைய வியோகம் இருக்கு இல்லையா? வியோகம்னா பிரிவு, அது ஏற்பட்ட பிறகு. ராமாவியோகே, அந்த சீதையின் பிரிந்த பின்னாடி இல்லையா, அனகவாயுஜா. அனகவாயு, வாயுன்னா தெரியும் நமக்கு, காத்து. அது எப்பேற்பட்டது? அனகவாயு, தூய்மையான வாயு பிள்ளையான அனுமானுடன் ஒரு சேர்க்கையானது ஏற்படும். அனகவாயுஜா, அனுமானுடன் என்ன ஆறுது? ஒரு சேர்க்கை. அவர் எப்பேற்பட்டவர்? தூய்மையான வாயுவின் பிள்ளை இல்லையா? வாயு புத்திரஹா. அதனால அனகவாயுஜா, தூய்மையான வாயுனுடைய பிள்ளையான இருக்கக்கூடிய அனுமான். அப்பேற்பட்ட அவருக்கு வாயுகுமாரனுடைய சமாகமமானது அவர் எப்படிப்பட்டவர்னாக்கா அனகா. அனகா குற்றமற்றவன் அர்த்தம். ஏன்னா அவர் எப்படி இருப்பார்னாக்கா, எதிர குற்றமற்றவன் சொல்றாருனாக்கா, அனுமான் இந்த பேசக்கூடிய சொல்லுல நம்மளால ஒரு பிழையை கூட கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி அனுமான் என்ன பண்ணுவானா, சொற்பிழை இல்லாமலே பேசக்கூடிய வல்லவர். அதனால அனகஹான், அப்படி தூய்மையான வாயுவன் பிள்ளையாக இருக்கக்கூடிய அனுமானுடன் தொடர்பு கொண்டார். யாரு? ராமஹா. யஹா, எவன். மேலும் இப்ப பாருங்க, அசாரக்ஞஹா, சுக்ரீவன்.
இப்போ பலம் இருந்தும் அவனால பிரகாசிக்க முடியல. ஏன் அப்படின்னாக்கா, அவன் வாளை எதிர்த்து யுத்தம் பண்ணும் பொழுது அவனுடைய பாதி பலம் அவனுக்கு போயிடுறது, இவனுக்கு பலம் குன்றி போயிடுறது இல்லையா? அதனால பலம் மற்றும் புகழ் குன்றியவன். இவன் புகழை அடையக்கூடியவன் தான், பலத்துடன் கூடியவன் தான். ஆனா இப்போ வாலி அப்படிங்கிறவன் இருக்கிறதுனால இவனால பிரகாசிக்க முடியல, புகழை அடைய முடியல, பலத்தை நிரூபிக்க முடியல, காண்பிக்க முடியல. அப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருந்துட்டு அதனால அசாரஜ்ஞா, பலம் மற்றும் புகழ் குன்றியவனும். அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னாக்கா அபேதாமோதகா. அபேதாமோதகனா சந்தோஷத்தை, மோதகான ஆனந்தம், சந்தோஷத்தை அபேதா மோதா, சந்தோஷத்தை இழந்தவனா இருந்துட்டு இருக்கு. இப்ப அவன்கிட்ட சந்தோஷமே இல்லை அப்படின்னா யாரை குறிக்கிறது? வாலியை குறிக்கிறது. சுக்ரீவனை குறிக்கிறது. அசாரஜ்ஞா அபேதாமோதகான்னு யாரை சொல்றது? சுக்ரீவனை சொல்ற. சந்தோஷத்தை இழந்தவனும். ருமாமகிதா, ருமா யாரு அப்படின்னாக்கா, ருமா என்று பெயர் தனது மனைவியால் மதிக்கத்தக்கோணமான சுக்கிரனோட மனைவிக்கு ருமான்னு பேர். அவளால மதிக்கத்தக்கவன் ருமா மகிதா. ருமா என்று பெயருடைய தன் மனைவியால மதிக்கத்தக்கவனுமான தம் அந்த சுக்ரீவனை ஆம அடைந்தார். ராமரை பத்தி சொல்லும் பொழுது 3 வார்த்தை குறிப்பிடுறார். என்னென்ன? ஆரிதோயதபா ராமாவியோகே அனகவாயுஜா சொல்லிட்டு, சுக்ரீவனை பத்தி சொல்லும் பொழுது அசாரஜ்ஞா ருமாமகிதா அபேதாமோதகான்னு சுக்ரீவனை சொல்லி, அப்பேற்பட்ட அந்த சுக்ரீவனை தம் அவனை இந்த ராமனானவன் என்ன பண்றா அப்படின்னாக்கா ஆம அடைந்தான். அதனால முதல்ல யார சொல்றாரு அப்படின்னாக்கா, இப்பேற்பட்ட சுக்ரீவன் அப்பேற்பட்ட ராமனை அடைந்தான் அப்படிங்கிறதாக இங்க நமக்கு கவி காண்பிச்சு கொடுக்கிறார். ஆரிதோயதபா ராமாவியோகே அனகவாயுஜா தம் ருமாமகிதா அபேதாமோதா அசாரஜ்ஞா ஆம யஹா அப்படிங்கிறது 23வது ஸ்லோகம். அனுலோமமா பார்க்கும் பொழுது ராமரை பற்றி 3 வார்த்தைகள், சுக்ரீவனை பற்றி 3 வார்த்தைகள் சொல்லி, அப்படிப்பட்ட ராமர் இப்படிப்பட்ட சுக்ரீவனை அடைந்தார் அப்படிங்கிறதாக அர்த்தம். அப்போ அனுமானோடும் சுக்ரீவனோடும் ராமருக்கு ஒரு சேர்க்கை, சங்கமமானது ஏற்படுறது, சமாகமமானது ஏற்படுறது அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுத்தார் இந்த ஸ்லோகம் மூலமா. அடுத்து இது தொடர்ந்து நம்ம பார்க்க போறது அதே 23வது ஸ்லோகம் பிரதிலோமம் அப்படிங்கிற ரீதியில பார்க்க போறோம். அது என்ன ஸ்லோகம் பாருங்க. யஹா அமராஜ்ஞா அசாதோமஹ அதாபேதஹ இமமாருதம் ஜஹாயுவா கணகேயஹ விம் ஆர ஆபோதயதஹ அரிஹா. யஹா அமராஜ்ஞா அசாதோமஹ அதாபேதஹ இமமாருதம் ஜஹாயுவா கணகேயஹ விம் ஆர ஆபோதயதஹ அரிஹா அப்படிங்கிறது ஸ்லோகம். பதச்சேதः யஹா அமராஜ்ஞः அசாதூமः அதாபேதः ஹிமமாருதம் ஜஹ யுவா கணகேயः விம் ஆர ஆபோதயதः அரிஹா. இது பதச்சேதः அथवा பத விபாகः. இப்போ இந்த சொற்களை நாம என்ன பண்ண போறோம்? அன்வயஹ அப்படிங்கிற கிரமத்துல எழுதிக்க போறோம். முதல்ல என்ன? யஹா யுவா, யஹா யுவா, யஹா யுவா அமரஜ்ஞஹ, சாரி அமராஜ்ஞஹ, அமராஜ்ஞஹ ஹிமமாருதம், ஹிமமாருதம் விம் ஆர, விம் ஆர அதாபேதஹ,
அதாபேதஹ ஆபோதயதஹ ஆபோதயதஹ அரிஹா அரிஹா ஜஹ ஜஹ அசாதோ மகான் அசாதோ மகான் கடைசியா கணகேயஹ கணகேயஹ இப்போ அப்படிங்கிறதாக அன்வயகா. போன ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த பிரத்யும்னன் யுத்தத்துல மூர்ச்சையானது அப்படிங்கிற விஷயத்த சொன்னான். மேலும் என்ன ஆறுது இந்த ஸ்லோகத்துல, அப்படி மூர்ச்சை அடைந்த அந்த இந்திரநாதவன் புத்துணர்வு எழுச்சி பெறுகிறான் அப்படிங்கிறதாக அர்த்தத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். யஹா யுவா அப்படின்னா அந்த இளைஞனான பிரத்யும்னன், அந்த இளைஞனான பிரத்யும்னன். அந்த யுவானா யாரு? அந்த யுவானா யூத் இல்லையா? யஹா யுவா அந்த இளைஞனான பிரத்யும்னன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னாக்கா, கிருஷ்ணரோட இருக்கா. அதனால தேவர்களுடன் போர் பண்றான். அப்படி அமரஜ்ஞா அமராஜ்ஞா தேவருடன் யுத்தம் செய்பவனாக. அமரஹான யாரு? தேவர்கள். அவளுடன் சேர்ந்து என்ன பண்றான்? யுத்தம் செய்பவனாக. ஹிமமாருதம் ஹிமமாருதம் ஹிமம்னா ஹிமமாருத மாருதன காற்று, குளிர்ந்த காற்றினாலே. குளிர்ந்த இவம்னா அது குளிர்ச்சியான, அதனால ஹிமாலயான்னு பேரு. பனி பனியால இருக்கு இல்லையா மலை, அதனால ஹிமம்னா அது குளிர்ந்தான்னு அர்த்தம். மாருதன காற்று. இமமாருதம் குளிர்ந்த காற்றினாலே விம் ஆர ஆகாசத்தை அடைந்தான். விம்னா ஆகாயம். அந்த ஆகாசத்தை ஆர அடைந்தான். ஏன்னா கொஞ்சம் மயங்கி இருக்கான். அப்படி மயங்கி இருக்கும் போது என்ன பண்றான் அப்படின்னாக்கா, தேவனோட யுத்தம் செய்கிற அந்த சமயத்துல அப்படி ஆகாயத்தை நோக்கி அடைகிறான். ஏன்னா அங்கதான் குளிர்ந்த காற்று கிடைக்கிறது. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அதாபேதா தாபத்தை அவன் அடையவில்லை. தாபத்தை அவன் அடையவில்லை. அதாபேதா தாபத்தை அவன் அடையவில்லை. அதனால என்ன பண்ற அப்படின்னாக்கா, அடுத்தது ஆபோதயதா ஒளி பொருந்தியவனாக. ஒளி ஏன்னா ஆகாசத்தை நோக்கி என்ன பண்றான், தன்னை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரான். தன்னை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்து மறுபடியும் என்ன பண்றான், ஆபோதயதா ஆபோதயதா ஒளி பொருந்தியவனாக. அரிஹா அரிஹான எதிரிகளை, ஜெய ஜெயஹானா வெற்றி கொண்டான். அதனால அவன் என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, பின்னாடி அசாதோமஹா அடங்காத வீரம் கொண்டவனாக. அசாதோமஹா அடங்காத வீரம் கொண்டவனாக. கணகேயா பெரியோர்களால் புகழப்பட்டான். யாரு? அந்த பிரத்யும்னன் புத்தனவர் பெற்றதோட இருந்து என்ன பண்றான், அப்போட அவனுக்கு தாபத்தை அடையல. ஏன்னா எதிரிய வெல்லணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருந்தது. அதனால அந்த மேல போய் ஆகாசத்துல போயிட்டு குளிர்ந்த காற்றை வாங்கிட்டு மறுபடியும் மூர்ச்சை அடைந்து மறுபடியும் யுத்தத்துக்கு போனான். அப்படி யுத்தத்துக்கு போய் வெற்றி கொண்டான். அப்பேற்பட்ட அடங்காத வீரம் கொண்டவனாக பெரியோர்களால பிற்காலத்தில் புகழப்பட்டான். கணகேயானா பிற்காலத்துல பெரியோர்களால கொண்டாடப்பட்டான் இல்லையா? போற்றத்தக்கவனாக இருந்தான். எதன் மூலமாக? தன்னுடைய எதிரிகளை வீழ்த்துவதன் மூலமாக. அதாவது இப்போ அவனுக்கு குளிர்ந்த காற்றால வெப்பம் தணிந்து அடங்காத வீரம் அது.
இல்லையா, மூர்ச்சையே ஆயிட்டான். ஆனா அவனுடைய அந்த கோபம் போல அதை எதிர்த்துட்டு அவன் போய் சண்டையிட்டான் எதிரிகளை. அதன் மூலமா என்ன பண்றான், ஒரு ஒளி பொருந்தியவனாக இருந்துட்டு எதிரிகளை கொன்று அடங்காத வீரம் கொண்டவன் அப்படிங்கிற பெயரை பிரத்யும்னன் வாங்கினான். புத்துணர்ச்சி பெற்றதோட இல்லாம எதிர்த்து சண்டை போட்டான். அதனால தேவரோட வந்த அந்த இந்திரனால அந்த யுத்தத்தில் தாக்கப்பட்டு மூர்ச்சையா இருந்த அந்த இளைஞனான பிரத்யும்னன் ஆகாயத்திலிருந்து வீசப்பட்ட குளிர்ந்த காற்றால வெப்பம் அது இல்லையா, வெப்பம் தணிந்து அடங்காத வீரம் கொண்டவனாக மாறினான். மாறி என்ன பண்ணா, யுத்தத்துல எதிரிகளை வீழ்த்தினான். அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னாக்கா கணகேயா, நாம பெரியோர்களால போற்றத்தக்க ஒரு புகழானது அவனுக்கு கிடைத்தது அப்படிங்கிறதாக தாற்பயம் கொண்ட இந்த ஸ்லோகம் இல்லையா. அவன் அரிகான எதிரிகளை வீழ்த்தக்கூடியவன், பகைவர்களை அழிப்பவன். அப்பேற்பட்ட தேஜஸ் அவன்கிட்ட இருந்தது இல்லையா. இப்படியாக இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. ஸோ இன்றைய தினம் நாம 2 ஸ்லோகம் பார்த்தோம். அதாவது 2னாக்கா அனுலோமம் பிரதிலோமம்ன்ற மாதிரி 2. 23வது ஸ்லோகத்தை எடுத்துட்டு அந்த ஸ்லோகத்தை அனுலோமம் பிரதிலோமம் அப்படிங்கிற ரீதியில அது ஸ்லோகம் என்ன, அதனுடைய பதச்சேதம், அன்பையா, அதனுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறதாக நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதுவரை நமக்கு 23 ஸ்லோகங்கள் நமக்கு பூர்த்தியாயிருக்கு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன் தன்யவாதா. இன்னைக்கு கிளியரா இருந்ததா? டிஸ்டர்பன்ஸ் இல்ல இல்லையா? ధన్యవాదాలు